ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சு சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எப்பயும் சீக்கிரம் வேகணும்னா நம்ம உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் கலந்துட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில 1 தடவை 2 தடவை கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ மூடி வச்சிடலாம். நான் இடையில 2 தடவை அதை கலந்து விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி வற்றி சூப்பரான மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிருச்சு. இது எல்லா சாதத்துக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் அதை ரச சாதத்துக்கு வச்சு தான் சாப்பிட போகிறேன். சுட சுட சாதம் எடுத்துக்கலாம். இது சூப்பரான ரசமும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தக்காளி ரசம் செஞ்சுருக்கேன்னா இது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம சாப்பாடு பரிமாறிடலாம். பேச்சுலர்ஸ் நீங்கள் ஈஸியாக சமைக்கணும்னா இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.